வணக்கம் கைஸ். இந்த வாரம் பல்லாவர சொந்தியோட அடுத்த பாட்டு இது. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பெஞ்ச் வந்து பார்க்க முடியுது. ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான பெஞ்ச். பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ஸுக்கான பைக் வந்து இருந்தது. ஸோ அதுக்கடுத்து அவன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 பம்ப் வந்து இருந்தது. ஸோ பெரிய சைஸ்ல ஒரு பம்ப் இருந்தது. ஸோ அது என்னத்துக்கு பயன்படுத்துது அப்படின்றது தெரியல. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஃபேன். இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஒர்க் ஆகுற ப்ராடக்ட் ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகலனா ஒர்க் ஆகலன்னு சொல்லியே குடுத்துருவாரு. வேற ஜெனரேட்டர் இருக்கு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்லாம் வாஷ் பண்றதுக்கான இந்த பிரஷர் மோட்டார் வந்து வித் பல்போட அப்படியே இருந்தது, ஸ்ப்ரேவோட. ஸோ அப்புறம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் அந்த நடக்கிற மாரி பண்ணுவாங்கல்ல எக்ஸர்சைஸ்க்கு. ஸோ அதுவுமே வந்து இருந்தது. அப்புறம் 2 லேப்டாப் வந்து இருந்தது. ஸோ மோசமான கண்டிஷன்ல தான் இருந்தது. உள்ள இருக்கிறதெல்லாம் உருவிட்டு விட்டுருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டர்க்கோட இந்த ஏர்பட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இவரு வந்து பார்த்தீங்கன்னா, 350 அப்டின்னாரு இது ரேட்டு. இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, போன வாரத்துக்கு முந்தின வாரம்னு நெனைக்கிறேன். ஸோ Nokia ஃபோன்லாம் வந்து நெறைய சேலுக்கு போட்டிருந்தாரு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடையில வந்து நெறைய ஸ்பேர் பழைய வின்டேஜ் ஃபோன் இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வச்சிருந்தாரு. Sony, Nokia இந்த மாரி நெறைய இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில வாட்ச் கலெக்ஷனுமே இருந்தது. ஸோ Acerஓட ஒரு ஃபோன் இருந்தது. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தது. அதுவும் எடுத்து பார்த்தேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்தில இருக்க கடையில இந்த கப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, போன வாரமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ நெறைய கிளாக் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் தியேட்டர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க சேல் பண்றதுக்காக வந்து செக் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து ப்ராடக்ட்ட செக் பண்ணியே குடுத்துருவாரு. அதனால வந்து நம்ம தைரியமா வாங்கிட்டு போலாம். ஸோ பிரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாலாம் இருக்காது. நார்மலா ஒரு ரீசனபிளான பிரைஸ் தான் இருக்கும். அதனால வந்து நம்பி வாங்கலாம். ஸோ இந்த மாரி குழந்தைகளுக்கான வீல் சேர் இது எல்லாமே வந்து இன்னைக்கு இந்த கடையில இருந்தது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கலெக்ஷன் வந்து இந்த கடையில இருக்கும். எப்பயுமே வந்து கூட்டமா இருக்க ஒரு கடைன்னே சொல்லலாம். ஏர் ஃபயருமே வந்து இருந்தது இந்த வாரம். ஸோ பழைய கேமரா பாருங்க, வீடியோ கேமரா. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடையில வந்து வச்சிருந்தாங்க. ஃபுல் கிட்டோடவே இருந்தது. பிரைஸ் வந்து கேட்கல. பட் பழசு தான் அது. அதனால எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றது தெரியல. இந்த கடைக்கு ஆப்போசிட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, Yamahaவோட இந்த மாரி ஒரு மியூசிக் பிளேயர் வந்து பார்த்தோம். ஸோ இது எதுக்கு வர மியூசிக் பிளேயர் அப்படின்றது தெரியல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவே இருந்தது இது. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பக்கத்து கடையில வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ் நெறைய போட்டு வச்சிருந்தாங்க. ஐபேடு, மேக்புக்கு. ஸோ இந்த மேக்புக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியல. பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கண்டிஷன் வந்து புவரா தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு இந்த மாரி தையல் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இத விட கொஞ்சம் பெட்டரான ஒரு தையல் மிஷின் கிடைக்கும் அப்படின்னு தான் நானும் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆப்போசிட் கடையில நெறைய டாய் வெஹிக்கிள்ஸ் வந்து இருந்தது. பைக்கு இந்த மாரி நெறைய பார்க்க முடிஞ்சது. ஸோ இன்னும் நெறைய விஷயம் கவர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் கைஸ்.